Welcome to this Embedded System Design IoT and PCB Design Masterclass series. First நான் ஏர்லி கமர்ஸ் எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ண விரும்புகிறேன். யுவராஜ் வெல்கம், நரேன் வெல்கம், மோகன் பிரசாத் வெல்கம், சக்திவேல் வெல்கம் அண்ட் சத்யா ஆறுமுகம் வெல்கம், சிவாச்சந்திரன் வெல்கம், பார்த்தசாரதி வெல்கம், நிம்மல் வெல்கம் அண்ட் கிருஷ்ணா பிரமித் வெல்கம், ராகுல் கண்ணன் வெல்கம், தர்ஷினி வெல்கம் அண்ட் ரதீஷ் வெல்கம், ஆண்டோ வெல்கம், Shiva welcome, and Azam welcome, Vidya welcome, Tamim Ansari welcome, Salamarsan welcome, Morli Krishnan welcome, Zamir welcome, Krishnakant welcome, Mukil Prasad welcome, Kalersan welcome, Tyagarajan welcome, YouTube creators welcome, Satvik, Saravanan, Karthik, Sai Vedant, Ramakrishnan. Okay, so thank you so much for your time. ஸோ நம்ம இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆடிபிளாக இருந்தேன் அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்க. ஓகே, நான் ஆடிபிளாக இருந்தேன் அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்க. ஓகே, உங்கள் ஷாட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். கல்பனா ஸ்ரீ வெல்கம். நான் ஆடிபிளாக இருந்தேன் அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, ஆடிபிளாக இல்லைன்னா நோன் டைப் பண்ணுங்க. ஓகே, சஞ்சய்குமார் வெல்கம், Narayan welcome. Okay, thank you Anto, thank you Kalpana, thank you Shivanand, thank you and நீங்கள். ஓகே, ஸோ நம்ம நேற்று செஷனை வந்து நான் ஒரு ரீகப் கொடுத்துட்றேன். ஸோ செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கிமேட்டிக் டிசைன், கம்ப்ளீட் ஸ்கிமேட்டிக் டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிமேட்டிக் லைப்ரரி இல்லைன்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற போகிறோம். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் லிங்க்டின்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது, இல்லை சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா மோஸ்ட்லி 8 hours 24 hours வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிடுவேன். ஸோ ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அனுப்பலாம். ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மினிமம் வந்து 30 days மாஸ்டர் கிளாஸ் சீரிஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ESD, IoT and PCB டிசைன் 3 கலந்த உள்ள மாஸ்டர் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 25 days உங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 5 days வந்து நம்ம வைவ் ஆஃப் பண்ணுவோம். PCB டிசைன் ஒர்க் ஷாப்புக்கு வந்து 1 day வைவ் ஆஃப் பண்ணுவோம். ஸோ மினிமம் 9 days நீங்கள் அட்டண்டன்ஸ் வச்சுக்கணும் ஆக்சுவலாக. அட்டண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து PCB டிசைன் ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்கள் ரெண்டுமே அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, PCB டிசைன் ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும், அட் த சேம் டைம் வந்து மாஸ்டர் கிளாஸ் 30 days மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். நீங்கள் வெப்சைட்டில் பேண்டெக் சொல்யூஷன்ஸ் வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்து எவ்வளோ ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் ஆக்சுவலாக 3 days தான் டைம், பட் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால அப்படியே வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணுறது தான் வீடியோவில் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அட்டண்டன்ஸ் ஃபார்ம் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கும், அப்படி இல்லைன்னா மிட் ஆஃப் த செஷனில் இருக்கும். அது மேக்ஸிமம் 2 hours தான் உங்களுக்கு அந்த அட்டண்டன்ஸ் செஷன் வந்து அட்டண்டன்ஸ் லிங்க் வந்து வேலிடாக இருக்கும், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ சில செஷன்ஸ் இப்போ என்னால் லைவில் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த செஷன்ஸ் வந்து நான் ரெக்கார்டட் வீடியோ செஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ ரொம்ப ரேர் ஆக்சுவலாக IoT மாஸ்டர் கிளாஸில் மேபி இருக்கலாம், பட் PCB டிசைன் பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைவ் கிளாஸ் தான். உங்களுக்கு PPT, சோர்ஸ் கோட், டேட்டா ஷீட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபுட் பிரிண்ட்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்டர்ன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போதைக்கு 4-in-1 combo தான் ஆக்டிவில் இருக்குது. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். நம்ம நேற்று நம்ம வந்து பவர் சப்ளை டிசைன் பார்த்தோம். IoT போர்டு நம்ம டிசைன் நம்ம ஆக்சுவலாக ஒரு 4 channel ரிலே போர்டு, 4 channel ரிலே வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு IoT போர்டில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ ஸ்பெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை இருக்குது. ஸோ பவர் சப்ளை வந்து ஒரு DC ஜாக்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 9 volt அடாப்டர் நீங்கள் கொடுத்து போர்டை பவர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ தட் நீங்கள் இந்த போர்டோட யூஸ் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹோம் ஆட்டோமேஷனுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஹோம் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு நீங்கள் மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிமோட்டில் நீங்கள் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாத்துக்குமே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, ரிமோட் கண்ட்ரோல், ரிமோட் ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே நம்ம இதில் வந்து நம்ம சென்சர்ஸ், இன்புட் சென்சர்ஸ் வைக்கலாம், பட் அவுட்புட் தான் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. பட் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்புட்டும் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், போர்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பவர் சப்ளை டிசைன் வந்து வந்து ஒரு 9 volt DC அடாப்டர்லேருந்து பவர் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். 7805 ரெகுலேட்டர் போட்டு. ஸோ 5 volt கிடைக்கும். இந்த 5 volt வந்து நம்ம ESP32 நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு இதில் 2 IO தான் எடுத்துருவோம். 2 channel மட்டும் நம்ம ரிலே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக. ஸோ நம்ம 4 channel 4 channel இதை அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேஅவுட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு 2 channel போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கான லைப்ரரி டிசைன் இது நம்ம அதாவது ஸ்னாப்இடிஏ வெப்சைட்டில் இருந்து நம்ம இதுக்கு தேவையான ஃபுட் பிரிண்ட்ஸு, இதுக்கு தேவையான 3D ஃபைல்ஸு, 3D மாடலு,
ஓகே, அதுக்கு தேவையான ஸ்கிமேட்டிக் லைப்ரரி இது எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று நம்ம பாதி இது நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ESP32 டெமோன்னு ஒரு ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து லைக் ஃபுட் பிரிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு லைக் டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ நம்ம பிசி நம்ம இதில் வந்துட்டு லைக் பவர் சப்ளை டிசைனில் வந்து நம்ம லைக் எல்இடி நம்ம டவுன்லோட் பண்ணல, ரெசிஸ்டர் டவுன்லோட் பண்ணல, அதுக்கப்புறம் இந்த 0.1 மைக்ரோஃபாரட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணல, ப்ளஸ் ESP32 நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம், ப்ளஸ் இந்த காம்பனன்ட்ஸ் டவுன்லோட் பண்ணல, ஆப்டோ காப்லர்ஸு, ப்ளஸ் இந்த ரிலேஸு, இந்த ஹெட்டரு, டயோடு, BC547, அப்புறம் இந்த ரெசிஸ்டர். ஓகே, ரெசிஸ்டருக்கு ஒரு ரெசிஸ்டர் நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரிமைனிங்கை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஸ்கிமேட்டிக் டிசைனுக்குள்ளே நம்ம இன்றைக்கி போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் நமக்கு உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதில் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம 4 சேனல் ரிலே வந்து லைக் நம்ம இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பேஜில் இருக்க இந்த ரிலேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. ஓகே, 4 சேனல் ரிலேஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஜாகிர் வந்து ஒரு தடவை ரிப்பீட் கேட்டிருக்காரு. நான் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக. லைக் நம்ம ஆக்சுவலாக நேற்று வந்து நம்ம வந்து எப்படின்னா லைக் ESP32 டெமோன்னு ஒரு ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணோம் ஆக்சுவலாக. இதில் வந்து நம்ம லைக் பவர் சப்ளை டிசைனு, ஸோ நம்ம டிசைன் பண்ண போகிறது வந்து லைக் ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் போர்டு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஹோம் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் மோட்டார் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் ஏதாவது ஒரு ரிமோட் ஆட்டோமேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு பவர் சப்ளை டிசைன் நம்ம வந்து ஒரு பவர் சப்ளை டிசைன் வச்சுருக்க போகிறோம். அதாவது வால் மவுண்டட் பவர் சப்ளைலேருந்து நீங்கள் பவர் எடுத்து கொடுக்குற மாதிரி போர்டுக்கு, ஸோ தட் எனி டைம் அது ஆனில் இருக்க மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு டிசி அடாப்டர்லேருந்து நமக்கு ஒரு 9 வோல்ட் அடாப்டர்லேருந்து நம்ம எடுத்து பவர் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு பவர் சப்ளை டிசைன் 7805 போட்டு ரெகுலேட் பண்ணிக்கிற போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து லைக் பவர் சப்ளை நம்ம ESP32 கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த ரிலே சர்க்யூட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக. ஸோ ஆப்டோ கப்ளர் ஐசோலேஷனுக்காக, ப்ளஸ் வந்து லைக் ஆம்ப்ளிஃபையருக்காக ஆக்சுவலாக, BC5% வந்து ஆம்ப்ளிஃபையருக்காக ஆக்சுவலாக. ஸோ இது ரிலே சர்க்யூட் ஆக்சுவலாக, இது டெர்மினல் ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து லைக் நம்ம நேற்று வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா லைக் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்கான லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோம். லைக் ஸ்கிமேட்டிக் லைப்ரரி அது வந்து நம்ம டவுன்லோட்ஸில் வந்து லைக் நம்ம வச்சுருந்தோம் லைக் ஸ்கிமேட்டிக் லைப்ரரி, அப்புறம் வந்து அதுக்கான 3D மாடல் ஃபைலு, அப்புறம் ஃபுட் பிரிண்ட் ஃபைலு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி அந்தந்த ஃபோல்டரில் நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தோம். நான் என்னோட இமேஜை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்தந்த ஃபோல்டரில் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சுருந்தோம் ஆக்சுவலாக. லைக் ESP32க்கு, LM1 லைக் 7805க்கு, ஓகே, டிசி ஜாக்குக்கு, கெப்பாசிட்டர்ஸ்க்கு எல்லாமே. ஸோ இன்றைக்கி வந்து லைக் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸாக பார்த்துருவோம். ஓகே, ஸோ ரெஸ்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸில் இன்றைக்கி என்னென்ன இருக்குது அப்படின்னா லைக் 0.1 மைக்ரோஃபாரட் இருக்குது, எல்இடி இருக்குது, ரெசிஸ்டர் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஓகே, ஸோ நான் வந்து சர்ச் டேர்ம் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த சர்ச் டேர்ம் வச்சுருந்தேன். ஸோ நம்ம ஸ்னாப்பிடிஏ வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணிக்கிற போகிறேன். ஓகே, ஸோ ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் எல்இடி வந்து நம்ம இன்னும் ஸ்டெப்பில் போடலை ஆக்சுவலாக. எல்இடி போடலை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்இடி நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகே, இந்த சர்ச் டேர்ம் வந்து லைக் உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் சர்ச் பண்ண தான் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். பட் இது கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் கரெக்டான பார்ட் நம்பரை சர்ச் பண்ணுறதுக்கு.
நீங்கள் ரெண்டுலேயுமே ரீசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஜிக்கலையும் ரீசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து இந்த சைட்லேயும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த இதுக்கு 3D மாடல் இருக்குது ஆக்சுவலாக. இது ரெண்டுமே சேம் ஃபுட் பிரிண்ட் தான், பட் இதுக்கு 3D மாடல் இருக்குது. ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. ஸோ நரேன் வந்து எங்கே இன்புட் கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆக்சுவலாக. பட் நீங்கள் எந்த ஜிபே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜிபே நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் டெம்பரேச்சர் சென்சார் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இதில் 3D மாடல் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபுட் பிரிண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எல்இடிக்கான இந்த ஃபுட் பிரிண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் சிம்பிள் அண்ட் ஃபுட் பிரிண்ட். ஓகே, லாகின் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, லாகின் கொஞ்சம் டைம் ஆகுது. பிரவீன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நீங்கள் லிங்க்டின்ல எனக்கு மெசேஜ் பண்ணலாங்க. ஆக்சுவலாக நான் லிங்க்டின்ல ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ நீங்கள் லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணலாம். ஓகே, மோஸ்ட்லி 8 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் ரெஸ்பாண்ட் கொடுத்துருவேன். நீங்கள் பர்சனலி நீங்கள் லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணலாம். ஓகே, லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணலாம். நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ டெஸ்க்டாப்பில் ஃபோல்டரில் நான் அந்த ஃபோல்டரில் நம்ம பிசிபி டெமோவில் ESP32 டெமோ டவுன்லோட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டரில் LED.zipன்னு சேவ் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி அன்சிப் பண்ணிவிட்டு, சாரி, ஓகே. ஸோ இது வந்து OLB ஃபைல். ஆக்சுவலாக எல்இடிக்கு வந்து OLB ஃபைல் தேவையில்லை. ஆக்சுவலாக நம்ம ஸ்டெப் ஃபைல் காப்பி பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபிகேஷனுக்கான நான் நேம் மாற்றிக்கிறேன், LED.stepன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கான ஃபுட் பிரிண்ட் ஆக்சுவலாக இதெல்லாமே. ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் ஃபோல்டரில் வச்சுருங்க. ஆக்சுவலாக ஓகே, ஃபுட் பிரிண்ட் ஃபோல்டர் வச்சுக்கிறேன். ஸோ டவுன்லோட்ஸில் LED, ஓகே, இந்த ஸ்கிமேட்டிக்கில் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளே இருக்க பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஓகே, ஜாகிர் ஹுசேன் இது வந்து ஒரு நல்ல இது. நம்ம நார்மலாக வந்து நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி ஒரே ஃபோல்டரில் வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஸ்கிமேட்டிக்ஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா அப்போ தான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ரிலீவ் ஆன பின்னாடி கூட இன்கேஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்து வியூ பண்ணுறதுக்கு வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சரில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே BOMs டேட்டா ஷீட்ஸ் உங்களுக்கு பார்க்குறப்பே. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறப்பே ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதே நீங்கள் கம்பெனியில் போய் பண்ணுறப்பே சேம் திங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே நீங்கள் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபுட் பிரிண்ட்ஸ், ஓகே, ஃபுட் பிரிண்ட்ஸ் நம்ம இது முடிச்சாச்சு. எல்இடி முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து ரெசிஸ்டர்
0.1 மைக்ரோஃபாரட் இருக்கு. ஓகே. இது ரெசிஸ்டருக்கான சர்ச் டேர்மு. இன்கேஸ் இந்த நம்பர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைக் சர்ச் பண்ண இது பண்ணி தான் சர்ச் பண்ண முடியும். ஓகே. ஸோ எஸ்எம்டி ரெசிஸ்டர் ஆக்சுவலாக 0805 பேக்கேஜ். ஓகே. 3D மாடல் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. 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 ஸோ இந்த மூணு ஃபைலுமே லைக் ஃபுட் பிரிண்ட்டுக்கு ஓகே. டவுன்லோட்ஸில் ரெசிஸ்டர் இது வந்து லைக் ஓகே. ஏற்கனவே நம்ம காப்பி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரெசிஸ்டர் வந்து லைக் 0805 இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஏற்கனவே நம்ம காப்பி பண்ணியிருந்துருக்கோம் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே. ஓகே. ஸ்டப் ஃபைல்ஸ். ஸோ ரெசிஸ்டர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 0.1 மைக்ரோஃபாரட் நம்ம ஆக்சுவலாக 0.1 மைக்ரோஃபாரட் மட்டும் நம்ம எடுக்கணும் ஆக்சுவலாக. பாயிண்ட் 1 மைக்ரோஃபாரட் மட்டும் நம்ம காப்பி பண்ணணும். ஸோ 0.1க்கு இல்லை ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஆப்டோ கப்ளர் எடுக்கலாம் இப்போதைக்கு. ஆப்டோ கப்ளர் அது 3D மாடல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து லைக் 3D மாடலுக்கு ஸ்டப் ஃபைலு. இது எல்லாமே ஃபுட் பிரிண்ட் ஆக்சுவலாக.
ஓகே. அதுக்கு அடுத்து லைக் ஃபுட் பிரிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு அந்த OLB ஃபைலு, ஆர்கல் லைப்ரரி ஃபைல் ஆக்சுவலாக. அது வந்து ஸ்கீமேட்டிக்கில் போட்டுருவோம். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் முஃப்தி லைக் ஆப்டோ கப்ளர் வந்து ஐசோலேஷனுக்கு ஆக்சுவலாக. ஸோ டேட்டா ஷீட் உங்களுக்கு இதோட டேட்டா ஷீட் வேணும் அப்படின்னா லைக் டேட்டா ஷீட் டிஜிட்டல்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. டிஜிட்டல்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேட்டா ஷீட்டு. ஸோ இங்கேயே இருக்குது ஆக்சுவலாக டேட்டா ஷீட் PDF ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேட்டா ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா. ஓகே. ஸோ அதுக்கடுத்து லைக் ஆப்டோ கப்ளர், அதுக்கப்புறம் நம்ம BC547. ஓகே. BC547 வந்து நம்ம அது அந்த பேக்கேஜ் இல்லைன்னா நம்ம அதே மாதிரி இருக்க பேக்கேஜ் அது ரிலேட்டட் இருக்க பேக்கேஜை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சர்ச் கொடுக்குறேன். SOT பேக்கேஜ் ஆக்சுவலாக அது. ஓகே. இது SMD ஆக்சுவலாக. BC547 வந்து லைக் SMD BC547. ஓகே. ஸோ லைக் ஆண்டோ வந்து லைக் ஃபுட் பிரிண்ட் எதுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ். ஓகே. லைக் ஆண்டோ வந்து லைக் ஃபுட் பிரிண்ட்டில் வந்து எதுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்னு கேட்டுருக்காரு. லைக் நான் ஒரு நிமிஷம் இருங்க, ஃபுட் பிரிண்ட் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பேட் ஃபைல் ஆக்சுவலாக. ஓகே. இது வந்து பேடு, இது ரெண்டுமே பேடு லைக் த்ரூ ஹோல் பேடு, சர்க்கிள் பேடு இருந்துச்சு அப்படின்னா லைக் ஓவல் பேடு, அந்த பேட் ஃபைல் ஆக்சுவலாக. இது PSM வந்து சிம்பிள் ஃபைலு, DRE தான் ட்ராயிங் ஆக்சுவலாக. ஓகே. ஃபுட் பிரிண்டோட ட்ராயிங் ஆக்சுவலாக இது சிம்பிள் ஃபைல் ஆக்சுவலாக. ஸோ 1 2 அதுக்கடுத்து இந்த 2 பேடு. ஸோ ஒரு நீங்கள் ஃபுட் பிரிண்ட்டுக்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா OLB வந்து ஸ்கெமேட்டிக்கோட லைப்ரரி, ஸ்டெப் வந்து 3D ஃபைல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இது ப்ளஸ் இந்த 2 ஆக்சுவலாக. ஓகே. ப்ளஸ் இந்த PSM, இந்த ஃபைல்ஸ். இந்த 4 ஃபைல் தான் ஃபுட் பிரிண்ட்டுக்கான ஃபைல். அமௌண்ட்டை செக் பண்ணலாம். லைக் ஆப்டோ கப்ளருக்கு செக் பண்ணலாம். அது விசிபிள் இன்விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம் லைக். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் நம்ம ஆப்டோ கப்ளர் எடுத்தாச்சு. BC547 எடுக்கணும் ஆக்சுவலாக. ரிலே எடுக்கணும்.
ஓகே. ஸோ ரிலே எடுத்துடலாம். ஓகே. ஸோ இது ரிலேயோட சர்க்யூட், இது ரிலேயோட டேட்டா ஷீட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது ரிலேக்கு. அண்ட் தென் ஃபுட் பிரிண்ட் டவுன்லோட்ஸில் போய்ட்டு ரிலேக்கு ஃபுட் பிரிண்ட்ஸ். ஓகே. இது வந்து ஃபுட் பிரிண்ட்டுக்கு. ஓகே. அதுக்கு அடுத்து லைக் 3D ஸ்டெப் மாடல் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ரிலேக்கு நம்ம கொடுத்துட்டோம். ரிலேக்கு முன்னாடி நம்ம ஒரு காம்பவுண்ட் பண்ணோம், BC547 நம்ம எடுக்கணும் ஆக்சுவலாக. Netlist. ஓகே. ஸோ BC547 இன்னும் டவுன்லோட்ஸில் ஓகே. இது நம்ம இந்த சிம்பிள்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. ஸோ BC547 நம்ம எடுத்துட்டோம். ஸோ நம்ம இது வரைக்கும் நமக்கு பெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஹெடர் இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் ஹெடர்ஸ் இருக்குது. ஓகே. இதை எடுத்துட்டோம். டயோடு. ஓகே.
ஆக்சுவலாக ஸ்க்ரூ டெர்மினல்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது எல்லாமே பேடு. ஃபுட் பிரிண்ட் ஆக்சுவலாக. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு எக்ஸ்ட்ராக்ட் நம்ம வந்து ஆக்சுவலி வின் ரேர்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. 1 செகண்ட் இருங்க. என்ன சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸ். வின்ரர் தான் ஆக்சுவலாக. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் வந்து வின்ரர் தான். ஷேக் அகமது. ஓகே, ராம் தங்கல் தேங்க்யூ. இட்ஸ் டிபெண்ட் ஆன் த சைஸ். ஓகே ஓகே, ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டோம். 1 செகண்ட் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். டயோட் இருக்குன்னு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஹெடர் டவுன்லோட் பண்ணியாச்சு, ரிலேஸ் பண்ணியாச்சு, BC 5% பண்ணியாச்சு, ரெசிஸ்டர் பண்ணியாச்சு, ஆப்டோகால் பண்ணியாச்சு. இந்த டயோட் இருக்குது. ஓகே, ஸோ டயோட் இருக்குது. நம்ம டயோடு ஆக்சுவலாக அது 3D மாடல் இல்லை, 3D மாடல் உள்ளே தான் நம்ம பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ டயோடும் 0.1 மைக்ரோஃபரோடும் மிஸ்ஸிங்கு. ஸோ நம்ம ஸ்கிமேட்டிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டயோட் நம்ம இன்னும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த 0.1 மைக்ரோஃபோன் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிமைனிங் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை மட்டும் நம்ம முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஸ்கிமேட்டிக்ஸ் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம எல்லாமே டவுன்லோட் பண்ணி நம்ம செக்ரிகேட் பண்ணி ஃபோல்டரில் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ நான் ஸ்கிமேட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கேப்சர் சிஸ். ஓகே, arcade capture, click OK. Okay, okay, ஸோ இதை நம்ம ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே நம்ம
நம்ம கிரியேட் பண்ண பேஜ் ஆக்சுவலாக வெறும் ப்ராஜெக்ட் ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ESP32 demo.dsன்னு உள்ள எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுட்டை டைப் பண்ணுங்கள். நான் அதை வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டவுட் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே. ஓகே, ஒன் செகண்ட் இருக்கா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லைக் ஓகே. ஸோ தேங்க்யூ. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இது கேப்சர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவர் சப்ளை டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆப்ஷன்ஸ் போகிறேன், ஸ்கிமேட்டிக் பேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் போகிறேன். ஃபஸ்ட்டு சைஸை நான் செக் பண்ணிக்கிறேன். கிளிக் ஏ. ஓகே. ஸோ பவர் சப்ளை டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஆட் லைப்ரரி. ஓகே, ஆட் லைப்ரரியில் போய்ட்டு நம்ம இது வரைக்கும் நம்ம இதில் வச்சுருந்த லைப்ரரி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் ஓகே. ஸோ கண்ட்ரோல் ஏ சூஸ் பண்ணிட்டு 7805. ஓகே. ரைட் கிளிக் பண்ணி எடிட் பார்ட் போய்க்கிறேன். போயிட்டு இந்த விசிபிலிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து 0 லென்த்னு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை நான் வந்து லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே. பின் விசிபிள். ஓகே. ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ். அப்டேட் கரண்ட் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே. அப்போ தான் இதில் மட்டும் அப்டேட் ஆகும். It's 7805. ஓகே. ஸோ 7805 வந்து நீங்கள் பின் நம்பர் வந்து செக் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. இந்த 1 2 3 வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ 7805 டேட்டா ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
Okay. Okay. Capacitor. Resistor ட்ரை பண்ணுறேன். Okay. Okay, 10 microfarad 63 volt. இது வந்து 0.1 microfarad. இது 330 ohm ஆக்சுவலாக கரண்ட் லிமிட்டிங் ரெசிஸ்டர். ஓகே, ரொட்டேட் பண்ணணும்னா நீங்கள் ஆர் டைப் பண்ணி ரொட்டேட் ஆகும். ஸோ எடுத்து கீழே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து லைக் டபிள்யூ டைப் பண்ணினா உங்களுக்கு வயர்ஸ் வரும். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணிட்டோம். விசிசி 5 வோல்ட் கிரவுண்ட் சிம்பிள் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, டபிள்யூ ப்ரெஸ் பண்ணுறேன். கிளிக் ஓகே. ஓகே, ஸோ பவர் சப்ளை பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் இதுக்கு மட்டும் பிளாக் போடணும் அப்படின்னா லைக் சூஸ் பண்ணி இப்படி பிளாக் போட்டுக்கோங்க. ஓகே,
ஓகே. ஸோ பவர் சப்ளை வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் நம்ம அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓகே. டயோடு வந்து லைக் ரதீஷ் லைக் டயோடு வந்து IN4007 தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக IN4007 நம்ம செக் பண்ணிக்கலாம், ஸ்கிமேட்டிக் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே ஓகே. ஸ்கிமேட்டிக்கில் வந்து லைக் ஐ திங்க் இதில் தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ C1 லைக் C4 C3. ஓகே. ஸோ அன்னோட்டேட் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா லைக் வந்து இது C1 இருக்குது, C2 இல்லைங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம அன்னோட்டேட் நம்ம ஃபைனலாக முடிச்சுட்டு அன்னோட்டேட் பண்ணுற யூஸ் வந்து என்னென்னா நான் ரீசெட் கொடுக்குறேன். ஓகே. ரீசெட் கொடுத்துட்டு நம்ம திருப்பி வந்து நம்ம அன்னோட்டேட் பண்ணுறோம் லைக் இன்க்ரிமெண்டல் ரெஃபரன்ஸ் அப்டேட். ஓகே. ஸோ C1 C2 C3ன்னு உங்களுக்கு வரிசையாக வந்துடும். இதுதான் அன்னோட்டேஷனோட யூஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஏன்னா நம்ம பண்ணுறப்ப நம்ம ஸ்கிமேட்டிக் பண்ணுறப்ப சில சமயம் டெலீட் பண்ணுவோம். டெலீட் பண்ணிட்டு வேறு எடுத்து பேஸ்ட் பண்ணுறப்ப வேறு நம்பர்ஸ் வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ அன்னோட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சீரீஸில் உங்களுக்கு நம்பர் வரும். ஓகே. ஸோ பவர் சப்ளை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து லைக் இதில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள். லைக் முஃப்தி அபு லைக் வந்து ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான் உங்களுக்கு. ஓகே. அந்த கனெக்டர் நீங்கள் ஃபஸ்ட் நம்ம லைப்ரரிஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே ஆட் லைப்ரரி போய்ட்டு நம்ம கலெக்ட் பண்ண லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் வச்சுக்கிறோம். இதில் அந்த காம்பவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காம்பவுண்ட் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த பார்ட் மட்டும் இங்கே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த பார்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஏற்கனவே இருக்கிறதுனா நீங்கள் எல்லாம் இங்கே ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்ட்ரோலே கொடுங்க. கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுங்கள். ஆர்னு டைப் பண்ணி ரெசிஸ்டர் வரும். சீனு டைப் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டர் வரும். கெப்பாசிட்டர் நான் பொலாரிட்டிக்கு வந்து கேப் என்பின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டர் நான் பொலாரிட்டி. இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸில் தான் வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பழக்கமாயிரும். ஓகே. அதுக்கப்புறம் எல்இடினா நீங்கள் எல்இடின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்இடி வரும். ஓகே. ஆர்னு டைப் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டர் வரும். ஆர்னு டைப் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டர் வரும். ஸோ இதுதான் பவர் சப்ளை டிசைன். லைக் ஒவ்வொன்றும் ட்ராக் பண்ணி வச்சுட்டு ஒயர் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஓகே. வயர் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லைக் ESP32 கனெக்ஷனுக்குள்ளே போவோம். ஓகே. ஸோ இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து லைக் ESP32 பவர் அண்ட் கிரவுண்ட். ஓகே. கிரவுண்ட் எல்லாத்தையும் எடுத்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ கிரவுண்டை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து லைக் ஐஓ லைன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. IO02க்கும்
ஸோ நெட் நேம் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் லைக் ரிலேக்கான சர்க்யூட். ஓகே. ஸோ நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறது வந்து லைக் 1 and 2ல கொடுக்கணும். ஸோ நார்மலி ஓப்பனில் இருக்கும். ரிலே கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் இது. DC 547 சர்ச் பண்ணுறேன். ஓகே. ஸோ கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கு ஓகே.
ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்போ லைக் ஓகே. ஸோ நம்ம சர்க்யூட் முடிச்சாச்சு நம்ம. ஸோ நம்ம ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலாக. இந்த ரெசிஸ்டருக்கான வேல்யூஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். இது 1K. நம்ம முதல்ல கொடுத்துருந்தா நம்ம காப்பி பண்ணி போட்டுறப்பே வந்திருக்கும் அது. ஓகே. Okay, 510 ohms. Okay. ஓகே. ஸோ நம்ம ஸ்கெமேட்டிக் முடிச்சிட்டோம். சேவ் பண்ணுறேன். ஸோ ஓகே, ரீப்ளே கனெக்ஷன் பார்ட். ஸோ இது வந்து லைக் இதுவும் கனெக்டாக இருக்குன்னு அர்த்தம். லைக் ரதீஷ் லைக் ரீப்ளே கனெக்ஷன் பார்ட் லைக் இந்த கனெக்ஷன் கேட்குறீங்களா? லைக் IO0 இந்த அதாவது லைக் நம்ம ரெண்டும் சேம் நெட் நேம் கொடுக்குறதுனால இந்த லீடு வந்து இதில் கனெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் என்டையர் நெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் அதுவும் செலக்ட் ஆகும். ஓகே, மீன்ஸ் இந்த ரெண்டு வயரும் கனெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ டிஃபால்ட்டில் இருக்க யூஸ் பண்ண லைப்ரரி யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டில் இருக்கிற ஆண்டோ லைக் நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிற லைப்ரரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்கெமேட்டிக்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு வந்து லைக் டிஆர்சி எரர் தான் செக் பண்ணோம். அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா டவுட் டைப் பண்ணுங்கள். சர்க்யூட் 2 கிரவுண்ட் மிஸ்ஸிங். கமல்ராஜ் லைக் சர்க்யூட் 2ல் வந்து கிரவுண்ட் நம்ம போட்டாச்சு ஆக்சுவலாக. ஓகே. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா டவுட்டை டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆண்டோ, தேங்க்யூ. ஸோ நமக்கு இன்றைக்கி ஃபுல் ஸ்கெமேட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நாளைக்கு வந்து லைக் ஃபுட் பிரிண்ட் லிங்க் பண்ணலாம். ஃபுட் பிரிண்ட் லிங்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைக் 34 and 35 பின். ஒய் வி சூஸ் 34 and 35 பின். அது IO0 நீங்கள் இது கூட சூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஏதாவது வேறு IO கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். சிவகுமார் லைக் நீங்கள் அந்த IO தான் நீங்கள் சூஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு IO கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ஜெரி ஜோசப் லைக் இனிமேல் வந்து லைக் ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து இனிமேல் ஜாயின் பண்ணுறது கஷ்டம். மேபி பெய்ட் இன்டர்ன்ஷிப்பில் வேணால் ஜாயின் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, பெய்ட் இன்டர்ன்ஷிப் வந்து ₹999 வரும். மொத்தம் 5 கோர்ஸ் வரும் ஆக்சுவலாக. இப்போ 4 கோர்ஸ் வரும் ஆக்சுவலாக. ஓகே, இங்கிலீஷில் தான் இருக்கும். பட் உங்களுக்கு தமிழ் மோஸ்ட்லி ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக. 5-1 காம்போ ஓப்பனில் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஓகே. ஸோ பார்த்தசாரதி தேங்க்யூ. ஓகே, கிருத்தி செல்வம் தேங்க்யூ. பாலாஜி தேங்க்யூ. ஓகே, ராஜ்குமார் தேங்க்யூ. ஷங்கர் மைண்ட் செட் லெசன். ஓகே, மைண்ட் செட் லெசன். ஓகே, சிவகுமார் தேங்க்யூ. இன்ஷெஃப் மஃப்தி லைக் ஐசி பின்னை எப்படி கனெக்ட் பண்ணுறது. ஓகே, ஐசி பின்னை லைக் நீங்கள் டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வயர்ஸ் வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் இது பண்ணிட்டு லைக் நீங்கள் வந்து லைக் நெட் நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கு இந்த நெட் நேம் என்ன மீனிங் அப்படின்னா இந்த நெட் நேமும் ஓகே இந்த நேமும் கனெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இந்த நேமும் லைக் இந்த நெட்டும் கனெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே,
ஓகே. ஸோ அது பண்ணலாம் ஆக்சுவலா. நீங்க பார்டர் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். நம்ம ஆக்சுவலா லைக் இங்க சூஸ் பண்ணிட்டு இதுக்கு மட்டும் தனியா. ஓகே. அதே மாதிரி ரிலே சர்க்யூட்ரிக்கெல்லாம் தனியா. நான் உங்களுக்கு வந்து ஜெட்சன் நேனோவோட ஸ்கிமேட்டிக் காமிக்கிறேன். ஓகே. ஜெட்சன் நேனோவோட ஸ்கிமேட்டிக் நம்ம பார்க்கலாம். எப்படி 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 அவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ளஸ் பேண்டக்கோட ஸ்கிமேட்டிக் ஒன்று பார்க்கலாம் ஆக்சுவலா. ஓகே. பேண்டக் போர்டோட ஸ்கிமேட்டிக்கு. ஓகே. பவர் சப்ளை செக்ஷன் எங்கே கனெக்ட் பண்ணுறது? லைக் பவர் சப்ளை செக்ஷன் வந்து அதே கனெக்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இந்த விசிசி 5 வோல்ட் வந்து இந்த விசிசி 5 வோல்ட்டுக்கு கனெக்ட் ஆயிரும். ஓகே. இந்த கிரவுண்டோட கனெக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து லைக் நெட் நேம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி இது ஜென்ரேட் பண்ணி டிஆர்சி செக் ஜென்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக. சேவ் பண்ணிட்டு டிஆர்சி செக் கொடுத்தீங்கன்னா லைக் ஓகே. ஓகே. ஸோ எவ்வளோ நெட்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு விசிசி கிரவுண்டில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் பவர் கனெக்டட் டு அவுட்புட்னு வருது ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம சரி பண்ணணும் ஆக்சுவலாக. இந்த எரர்லாம் இருக்குது. பட் இந்த எரர் நம்ம எப்படி சரி பண்ணுறது நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதெல்லாம் எரர் ஆக்சுவலாக. பிசிபி ஃபுட் பிரிண்ட் எரர் ஆக்சுவலாக. ஸோ டிஆர்சியில் இது பாசிபிள் பின் டைப் கான்ஃப்ளிக்ட் இருக்குது. 5 வோல்ட்டு அன்கனெக்டட் பின்னு. ஓகே. இது வந்து அன்கனெக்டட் பின். இது வார்னிங் தான் ஆக்சுவலாக. எரர் கிடையாது. அன்கனெக்டட் பின்னு காமிக்குது. இதெல்லாமே லைக் எரர் காமிக்குது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த எரர் நம்ம எப்படி சரி பண்ணுறது நமக்கு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ 1 செகண்ட் இருக்கா? ஓகே. அப்துல் ரஹ்மான் லைக் உங்களுக்கு இந்த 10 டேஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 டேஸ்க்கு மட்டும் சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஆக்சுவலாக. பிசிபி டிசைன் ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே. எல்சிடி டிஸ்பிளே ஹரிகிருஷ்ணன் எல்சிடி டிஸ்பிளே நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். கனெக்டர் தான் நீங்கள் ஆக்சுவலாக எல்சிடி கனெக்டர் ஒன்று கனெக்டர் வச்சு நீங்கள் கனெக்டர் நீங்கள் இது பண்ணிட்டு பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. அது பக் ஸ்டிப் தான் வரும் ஆக்சுவலாக. ஃபீமேல் பக் ஸ்டிப் வரும். அந்த பக் ஸ்டிப் வச்சு நம்ம அதில் நீங்கள் எல்சிடி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. லைக் ஜாகிர் ஹுசேன் லைக் டிசைனுக்கு வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து 2 ஸ்க்ரீன் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஆக்சுவலாக. லைக் 2 ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா 2 மானிட்டர் இருந்துச்சுன்னா பெட்டர் ஆக்சுவலாக. மோஸ்ட்லி ஸ்கிமேட்டிக் டிசைனு லைக் லேப்டாப் வந்து லைக் பெரிய சைஸில் ஸ்க்ரீன் இருக்கணும். அதாவது ஸ்கிமேட்டிக் டிசைனுக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகே. பட் மற்றதுக்கு தேவை ப்ரோக்ராமிங்க்கு அந்த மாதிரி தேவை கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ உங்களுக்கு நல்ல விஷுவல் கிடைக்கும் ஆக்சுவலாக. ஓகே. மோஸ்ட்லி 2 ஸ்க்ரீன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லேஅவுட் ஒரு ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. 2 மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. லேப்டாப்லேயும் நீங்கள் இன்னொரு மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு மானிட்டரில் வந்து லேஅவுட் வச்சுக்கோங்க. ஒரு மானிட்டரில் வந்து ஸ்கிமேட்டிக் வச்சுக்கோங்க. வசதியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. ரோலக்ஸ் லைக் நீங்கள் இங்கிலீஷில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பேண்டக் சொல்யூஷன் சேனலுக்கு வாங்க. ஓகே. இதே பிசிபி டிசைன் கிளாஸ் வந்து லைக் பேண்டக் சொல்யூஷன் சேனலில் வந்து லைக் இங்கிலீஷில் இருக்குது. ஓகே. லைக் ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து லைக் ஐஓடி கிளாஸ் இருக்கும். ஓகே. ஐஓடி கிளாஸ் 10 டேஸ் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். மைண்ட் செட் லெசன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. ஸோ டைம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஏற்கனவே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். See you in the next session.